கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய மகா பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் நம்ம நிருபங்களில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதிலும் விசேஷமாக நம்ம கவனிக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை நம்ம கடந்த வாரத்தில் ஒரு 6 வசனங்கள் நம்ம பார்த்து நிறைவு செய்திருந்தோம். இன்றைய தினத்தில் நிருபங்களின் சுருக்கம் பாகம் 75 எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 9 நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தை நம்ம கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மோசேயை காட்டிலும் பெரியவர் அப்படிங்கிறத அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே நிரூபிக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அதனுடைய தொடர்ச்சியான சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் அதில் இருக்கக்கூடிய எச்சரிப்பான பாடங்களையும் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுட்டி காட்டி சொல்லிட்டு வர்றார். அதான் நம்ம கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், பரலோகத்தின் சுதந்திரவாளிகள். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா பரலோகத்தின் பங்காளிகள். அவர் ஹெவன்லி காலிங். அந்த பரம அழைப்பை குறித்ததான விஷயங்களை நம்ம கடந்த வாரங்களில் நம்ம தியானித்தோம். இன்றைய தினத்தில் கூட நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 7லிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். 7லிருந்து 11 வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஒரு பகுதிக்கு நாம் ஒரு சப்டைட்டில் கொடுக்கலாம். அப்படின்னா, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். டு நாட் ஹார்டன் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 7லிருந்து 11 வரைக்கும் ஒரு முறை நம்ம வாசிச்சிடலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7லிருந்து. ஆகையால் பரிசுத்த ஆவி சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற இருதயம் உள்ளவர் ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த வசனங்களை தான் நாம் இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இதே வசனம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலையும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அது பின்னால் பார்க்கலாம். சங்கீதம் 95 7லிருந்து 11 வரைக்கும், அங்கே 12 வரைக்கும் அங்கே இதே வசனங்கள் அங்கே மேற்கோளிட்டு காமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இந்த வசனங்களை சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அறிந்த ஒரு விஷயம்தான். இந்த எச்சரிப்பான அந்த ஒரு விஷயங்களையும் எச்சரிப்பான ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தேவனுடைய எச்சரிப்பான வார்த்தைகளையும் நல் ஆலோசனைகளையும் நாம் கேட்பதற்கும் அதை நாம் தியானிப்பதற்கும் ஒரு தெய்வீக ஒரு கிருபை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது பெரிதான ஒரு வாய்ப்பு தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் இங்கே வசனங்கள் நம்ம கவனிக்கும் போது பாருங்க, 7ஆம் வசனத்தில், ஆகையால் பரிசுத்த ஆவி சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் பின்னால் வரக்கூடிய வசனங்களில் அங்கே சொல்றார். பரிசுத்த ஆவி சொல்லுகிறபடியே அப்படின்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக பாருங்க, ஆரம்பத்திலிருந்து தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம முதல் பகுதி ஆரம்பிக்கும் போதே, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே நம்ம தியானித்தோம். அந்த தலைப்பில் கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னென்ன தேவனுக்கு விரோதமான விஷயங்கள் அங்கே செய்துட்டாங்க அப்படிங்கிறது தான் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார். வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
அப்போ ஹார்டன் நாட் யுவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அந்த இருதயத்தை அது இஸ்ரேல் ஜனங்கள் அங்க கடினப்படுத்துறாங்க. ஸோ அவருடைய சத்தத்தை கேட்டும் அவங்க என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இருதய கடினத்துக்குள்ள அவங்க வந்து கடந்து செல்றாங்க. ஸோ அந்த சோதனை நாள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கும் பொழுது, நியாய தீர்ப்பு நாள் என்பது 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாள் கிடையாது. அது ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த காலப்பகுதி தான் 40 ஆண்டுகள். ஏன்னா வசனம் நம்மளுக்கு எப்படி அங்க குறிப்பிடப்பட்டுச்சுங்க, சோதனை நாளிலும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிற 8ஆம் வசனத்துல, வனாந்தரத்துல கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல. அப்ப அந்த சோதனை நாளில் நடந்தது போல அப்படின்னா, அந்த சோதனை நாள் அப்படிங்கிறது ஏதோ 24 மணி நேரம் கொண்ட, இப்ப நாம கடந்து செல்றோம் இல்லைங்களா, இந்த 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாள் இல்ல. அது ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லி இங்க சகோதரர் சொல்றாரு. அந்த காலப்பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது 40 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். ஸோ முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்களுடைய இருதயங்களை அவங்க வந்து கடினப்படுத்துறாங்க. அப்போ அவங்க இருதயங்களை எப்படி கடினப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இருதய கடினம் அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஹார்ட் மசில் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது அந்த தசைகள் கடினமாகி அவங்க தேவனுக்கு செவி சாய்க்காத ஒரு மனநிலைக்குள்ள கடந்து செல்றாங்க. ஸோ தசைகள் அங்கே கடினமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து கிரீக் வேர்டு கவனிக்கும் பொழுது ஸ்கெலரோசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அங்கே வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஸ்கெலரோசிஸ் அப்படின்னா G4645ல அங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா ஸ்கெலரோனோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அங்கே வந்து சொல்கிறாங்க. அப்போது ஸ்கெலரோனோ, ஸ்கெலரோசிஸ் இதெல்லாமே வந்து எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஹார்ஷாக நடக்கிறது, ஒரு ரொம்ப ஹார்டாக பிஹேவ் பண்ணுறது, ஒரு ஸ்டஃபனாக நிற்கிறது. எப்படி பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க. தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதல் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்சிட்டாலும் அவங்க எப்படி தான் இருக்காங்கன்னா, கடின இருதயம் உள்ளவர்களாக, ஸ்டஃபனாத்தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. எதற்காகனா தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுல. ஸோ கடின இருதயம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க, உங்கள் இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தாதீர்கள். ஸோ தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதல் அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு வரதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உணர்றீங்க. கண்ணால் நீங்கள் அவ்வளோ விஷயங்களையும் வந்து தெரிந்து கொண்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள் இருதயங்களை கடினப்படுத்திருக்கிறீங்க. ஸோ அதே விஷயம்தான் பிரியமானவர்களே இன்றைக்கி நமக்கும். ஸோ நாம் தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதல், தெய்வீக பராமரிப்பு, தெய்வீக அரவணைப்பு எல்லாத்தையும் அன்றாட நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி பார்த்துட்டாலும் நாம் தேவனிடத்தில் எப்படிப்பட்ட மனநிலையோடு நம்ம வந்து பலிகளை நாம் ஏறெடுக்கிறோம், நம்ம அன்றாட வாழ்க்கையை நம்ம வந்து கடந்து செல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அதுதான் அங்கே வந்த வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போது ஸ்டஃபனாக இருக்கிறாங்க, ரொம்ப ஹார்டாக அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இருதய தசைகள் இறுக்கமாகிறதுனால இந்த இரத்த ஓட்டம் வந்து இருதயத்துக்கு வந்து போவதில் தடைகள் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த இருதயத்துக்கு போகக்கூடிய அந்த இரத்த ஓட்டங்கள் தடை ஏற்படுறத இருதய கடினம், ஹார்ட் மசில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது நிமித்தம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ரத்த ஓட்டம் தடைபடுது. அந்த ரத்த ஓட்டம், இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் தடைபட்டுச்சுன்னா மரணம் கூட அங்கே ஏற்படுவதற்குண்டான சூழல்கள் அங்கே வந்து உருவாகுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த நிலையத்தான் அங்கே வந்து சுட்டி காட்டுறாரு, உங்கள் இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தினீங்கன்னா ஒரு மரணத்திற்குள்ளே போயிடுவீங்கன்னு சொல்லி. ஸோ இவர்கள் தேவனை வந்து பரீட்சை பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவங்க எப்படி பரீட்சை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, சொல்றாரு பாருங்க, உங்கள் பிதாக்கள் அங்க என்னை சோதிச்சு என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள், பார்த்தாங்க. ஸோ உங்கள் பிதாக்கள் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரேல் தேசமானது சுவிசேஷ யுகத்தைச் சேர்ந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அடையாளப்படுத்துவதோடு கூட அவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைப்பதன் மூலமாக கிடைக்கப்பெறும் நீதிமானாக்கப்படுதல் எனும் வாக்கியமான கானான் இளைப்பாறுதலை நோக்கி பிரயாணம் செய்வதையும் அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இது பரலோக கானானில் காணப்படும் இன்னும் மகிமை வாய்ந்த இளைப்பாறுதலுக்கு ஒரு முன் சுவையாக காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த 40 வருஷ காலம் அவங்க என் கிரியைகளை வந்து பார்க்குறாங்க. அந்த 40 வருஷங்கிறது வனாந்திரத்தில் காணப்பட்ட அந்த ஒரு காலப்பகுதி. முன்னால் படிச்சோம் இல்லைங்களா, சோதனை நாள் அப்படின்னு சொல்லி. ஸோ யூதருக்கு தயவில்லாத காலமாகிய சுவிசேஷ யுகத்தின் 19 நூற்றாண்டுகளின் நிழலாக அது காண்பிக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வனாந்தரத்தில் காணப்பட்ட சோதனை நாள் போல கிபி 1874ஆம் ஆண்டில் தொடங்கிய
40 வருஷ காலம் கொண்ட இந்த ஒரு கர்த்தருடைய நாள்ல நாம் இப்போ வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க நம்முடைய சகோதரர் சொல்றார். ஸோ இவங்க வந்து தேவனை பரீட்சை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இவங்க எந்தெந்த வகையில் தேவனை பரீட்சை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய வசனங்கள் இங்கே நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ இவங்க எப்படிப்பட்ட ஒரு பரீட்சைக்குள்ளாக இவங்க வந்து கடந்து சென்றுட்டாங்க. ஸோ பாருங்க, ஆதலால் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, எபிரேயர் 3:10, ஆதலால் நான் இந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்றார். இவங்க கடின இருதயம் உள்ள ஜனங்களா இருக்கிறாங்க, எப்பவுமே வழுவி போகக்கூடிய இருதயம் உள்ளவர்கள். ஸ்டஃபனா இருக்கக்கூடிய அந்த கடின இருதயம் இருக்குது. அதே போல இவங்க ஒரு ஸ்டெடியாக இல்லாத ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய கிரியைகளை காணும்போது உடனே தேவனுக்கு வந்து துதிக்கிறது. அதே போல தேவனுடைய ஒரு வழிநடத்துதல் அந்த இடத்துல அந்த சூழல்ல இல்லாத போது உடனே தேவனுக்கு விரோதமாக இவங்க எப்ப கேட்டாலும் இவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை தேவன் செய்யறாரு. ஆனாலும் ஒரு சில இவங்களுக்கு குணலட்சண வளர்ச்சிக்காக ஒரு சில நேரங்கள் காத்திருப்புக்குள்ள வைத்திருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, உடனே தேவனுக்கு விரோதம் இருக்கு. உங்களை நம்பி வந்ததுக்கு நாங்கள் வந்து இப்படி திரும்பியே போயிடலாமே, எகிப்துக்கே போயிடலாமே, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இந்த மாதிரி நிறைய அவங்க பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து செய்கிறாங்க. ஸோ அதனால நான் அந்த சந்ததியை அரோசித்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த சந்ததி அப்படிங்கிறது கிரீக் வார்த்தை. அந்த சந்ததி அப்படிங்கிறது கிரீக் வார்த்தை சொல்லும் பொழுது கெனே ஆ அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இந்த கெனே ஆ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எங்கே வருதுன்னா, மத்தேயு 24:37 இந்த சந்ததி ஒளிந்து போகாது, அந்த சந்ததி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ அந்த அப்படிங்கிறது இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சமகாலத்தில் வாழும் ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவங்க எந்தெந்த வகையில் தேவனை பரிச்சு பார்த்தாங்க அப்படிங்கிற கூடிய காரியங்களை இங்கே கவனிக்கும்போது 9 வகையான ஒரு தேவனை பரிச்சை பார்க்கக்கூடிய சூழலுக்குள்ள அவங்க கடந்து செல்றாங்க. 9 வகையான தேவனை பரிச்சு பார்க்கும் விதத்தில் அவங்க வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் யாத்திராகம் 5:21 அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்த எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாங்க. ஸோ பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து, இவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்கள் வாசனையை கெடுத்ததும் இல்லாமல் எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு பரீட்சை பார்க்கிறது. அடுத்தது யாத்திராகமம் 14:11 சொல்றாரு, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, பாருங்க எப்படியெல்லாம் கடின இருதயத்தில் அவங்க பேசுறாங்க. எகிப்துல பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்துல சாகும்படி எங்களை நீங்க கொண்டு வந்தீங்க கேட்குறாங்க. எகிப்துல சாகருக்கு பிரேத குழியெல்லாம் இல்லையா, அதனால இங்க சாகருக்கா எங்களை கொண்டு வந்தீங்க. ஸோ நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பண பண்ணினதுனால் எங்களுக்கு இப்படி செஞ்சது என்ன? அவங்கள ஒரு பாலும் தேனும் ஓடக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள கொண்டு போறது தான் தேவனுடைய தெய்வீக திட்டம். ஆனால் இந்த ஜனங்கள் எப்படி அவங்க கேட்குறாங்க பாருங்க, இப்படியெல்லாம் சாகரக்கா நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்படிதான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எண்ணற்ற வழிநடத்துதல் அங்கே வந்து கிடைக்கிது. அதான் நிறைய பிக்சர் நம்ம வந்து கவனிக்கிறோம் பாருங்க. அவங்க அந்த ஒரு பிரயாணமாக அவங்க கடந்து செல்லும் பொழுது அங்கே செங்கடல் பிளந்ததாகட்டும், அவங்களுக்கு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அங்கே வந்து கிடந்துச்சு. அதே போல் கவனிக்கும் பொழுது பல்வேறு ராஜாக்கள் கிட்ட இருந்த விடுதலை எல்லாம் கிடைச்சது. இவங்களுக்கு ஆசரிப்பு கூடார ஒழுங்குமுறைகளை தேவன் வந்து கொடுத்தாங்க. இவங்க கேட்கும்போது மன்னா கொடுத்தாரு, காடை கொடுத்தாரு, அவங்களுக்கு கேட்கும்போது தண்ணி கொடுத்தாரு. இப்படி அநேக விஷயங்கள் அவங்களுக்கு செய்துட்டாலும் இவங்க திருப்பி தேவன்கிட்ட எப்படி கேட்குறாங்கன்னா, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லைன்னா இங்கே எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, நாங்கள் அங்கே போய் இருந்தால் கூட நல்லா இருக்குமே, அங்கே போய் செத்தா கூட நல்லா இருக்குமேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பரீட்சை பார்க்குறாங்க. இது 2வது பரீட்சை பார்க்குறது. 3வது அவங்க எப்படி இருந்துட்டாங்கன்னா, யாத்திராகம் 15:24 அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, எண்ணத்தை குடிப்போம், இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அங்கே என்ன குடிக்கிறது, தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கேட்குறாங்க. ஆனாலும் பாருங்க, தேவன் அந்த கண்மலையிலிருந்து ஒரு தண்ணீர் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக கண்மலையிலிருந்து அந்த தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்மலையிலிருந்து புறப்படக்கூடிய தண்ணீர் ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், அது ஒரிஜினல் வாட்டர் மாதிரி இருக்கும். இன்றைக்கி சிறுவாணி மலையிலேருந்து வருது இல்லைங்களா, கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு இருக்கிறோம். அப்போ சிறுவாணி மலை அந்த தண்ணியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நம்ம குடிச்சிருக்கிறோம் கடந்த நாட்கள்.
ஸோ அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டாக தண்ணி கிடச்சிது இவங்க கேட்ட உடனே. ஆனாலும் இவங்களுக்கு உடனே கொஞ்சம் காத்திருக்க முடியாமல் முறுமுறுக்கிறாங்க. ஸோ இந்த முறுமுறுப்பு அப்படிங்கிறது தேவன் விரும்பாத ஒரு விஷயம். ஸோ இந்த முறுமுறுத்தலினுடைய அடுத்த பகுதி என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருதய கடினத்துக்குள்ளே அவங்கள வந்து என்ன பண்ணுதுன்னா வழிநடத்தி போயிடும். ஸோ முறுமுறுக்கு அப்படிங்கிறது வாயை திறந்து முறுமுறுக்கிறது மட்டும் முறுமுறுப்பல்ல. நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு இருக்கிறது அது கூட என்னங்க முறுமுறுப்பு தான் சொல்லி அந்த முறுமுறுப்பு பாடத்தில் அங்கே சகோதரர் வந்து குறிப்பிடுறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ளே அவங்க வந்து இருக்கிறாங்க. இது 3வது ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட். அடுத்து அங்கே கவனிக்கும்போது யாத்திராகமம் 16:2 4வது ஒரு சோதனை எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. தேவன் தெரிந்தெடுத்து வழிநடத்தற்குன்னு சொல்லி ஏற்படுத்தி வைத்தவர்கள் ரெண்டு பேர், மோசே, ஆரோன். அவங்க மோசேக்கு தேவன் தெரிந்தெடுக்கிற அனுப்புறாரு, இந்த ஜனங்களை நீங்கள் வந்து வழிநடத்தணும்னு சொல்லி கூட உதவிக்கு ஆரோன் கூட இருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறது அப்படிங்கிறது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற மாதிரி. ஏன்னா தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் மோசே. அவருக்கு விரோதமாக அங்கே வந்து முறுமுறுக்கிறாங்க. ஸோ இது நிமித்தம் அவங்க இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா கடின இருதயம் உள்ளதா இருக்கு. ஸோ தேவனை பரிச்சு பார்க்குறாங்க, அங்கே முறுமுறுக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 5வது யாத்திராகமம் 17:2 மற்றும் 2:3 கவனிக்கும் போது, அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரிச்சு பார்க்குறீங்க? மறுபடியும் கேட்குறாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும். ஒரு டைம் தேவன் தண்ணி கொடுத்துருக்கார், மறுபடியும் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை செய்யாமட்டுருவாரா? நிச்சயம் செய்வார். ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு காத்திருப்பு, அந்த பொறுமையாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு வந்து முடியல. உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே தேவனுக்கு விரோதமாக வந்து முறுமுறுத்து அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ என்னோட நீங்கள் ஏன் வாதாடுறீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க? என் கூட நீங்கள் என் கூட ஏன் ஆர்கியூமெண்ட் பண்ணணும்? கர்த்தரை ஏன் நீங்கள் பரிச்சு பார்க்குறீங்க? அப்போ தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு விரோதமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கர்த்தரை பரிச்சு பார்ப்பதற்கு சமமாக இருக்கு. ஸோ ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரில். இது நம்மளுக்கு எச்சரிப்புண்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இருதயத்தை நாம் எவ்விதத்திலும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கடினப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கண்மலையிலிருந்து அங்கே தண்ணீர் தேவன் கொடுக்குறாங்க. ஸோ 2வது முறை கூட அங்கே மோசே ஒரு தவறு பண்ணிடுறாரு. அந்த தவறு கூட ஏன் பண்ணுறாருன்னா, பேச வேண்டிய சூழலில் அங்கே கண்மலை அடிச்சிடாரு. ஏன் பண்ணுறாருன்னா, அந்த ஜனங்கள் ஏற்படுத்தின அந்த கலகம், அவங்க ஏற்படுத்தின அந்த முறுமுறுப்பு, அந்த ப்ரெஷர்னால என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, பேச வேண்டிய இடத்துல அவர் வந்து அடிச்சிடறாரு. எப்படின்னா, இந்த ஜனங்கள் இப்படி பண்ணுறதுனால பாருங்க, இப்போவே சொல்கிறார் பாருங்க, என் கூட ஏன் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க? டெம்டேஷன். என் கூட நீங்கள் ஏன் இப்படி வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க? நான் யார் தெரியுமா? அவருக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. நான் யார் தெரியுமா? நான் இப்போ அடிச்சா தண்ணி வரும். அங்கே தேவனுடைய வழிநடத்தல் கேட்கல. அவர் என்ன ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் டைமு அடிச்சோடனே தண்ணி வந்துருச்சு. இப்போ இவங்க ஓவராக ப்ரெஷர் பண்ண உடனே அந்த ப்ரெஷரில் இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி போட்டோன்னா, நான் யார் தெரியுமா? நான் அடித்தா இப்போ தண்ணி வரும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அடிச்சிடறேன். ஸோ அதான் சகோதரர் சொல்லும் பொழுது, ஒரு மாபெரும் ஊழியக்காரனும் தடுமாறுவதற்கும் விழுவதற்கும் அங்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரொம்ப நம்ம கவனமாக பயணிக்கக்கூடிய ஒரு பாதை. அதுதான் நம்முடைய சகோதரர் தலைப்பில் எழுதும்போது ஒரு நல்ல மனிதனின் பாவம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதுகிறார். பின்னால் நம்ம தனியாக ஒரு பாடம் பார்க்கலாம். நல்ல மனிதனின் பாவம். ஒரு நல்ல மனிதன் தான், ஆனால் அவர் இங்கே எல்லாம் அந்த ஒரு ப்ரெஷர்னால் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பாவத்துக்குள்ளே அவங்க வந்து கடந்து சென்றார். ஸோ இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதிகளாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், யாத்திராகமம் 17:3 சொல்கிறாரு, ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவணமாக இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்காங்க. முறுமுறுப்பு தான் பிரச்சனையே. அதனால தான் நம்முடைய மூத்த சகோதரர் முறுமுறுப்புங்கிற தலைப்பிலேயே கொடுக்குறார் பாடங்கள். ஸோ அவங்க முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீங்க? இங்கே வந்து எங்களை வந்து சாகடிக்கிறதுக்கு நீங்கள் அங்கிருந்து எதுக்கு எங்களை நீங்கள் வழி நடத்துனீங்க? நாங்கள் அங்கே எவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருந்தோம் தெரியுமா? அங்கே வசதி வாய்ப்புகளோடு இல்லை, அங்கே அடிமைகளாக தான் இருந்தாங்க. அங்கே ரொம்ப கடினமான ஜீவனம் தான் பண்ணுறாங்க. அப்படி ஜீவனம் பண்ணுறது கூட பரவாயில்ல, இங்கே தெய்வீக வழிநடத்தலுக்கு கீழே நடப்பதற்கு அவங்களுக்கு முடிய மாட்டேங்குது. ஏன்னா பாருங்க, அங்கே அடிமை, அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்படுத்தி வேலை செய்ய வேண்டிய சூழல். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே தேவன் வழி நடத்துகிறாரு, அந்த வழி நடத்தல நடந்து போகணும். ஆனால் இவங்களுக்கு அந்த எகிப்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த உலகம் வந்து ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கு.
ஆனால் தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய வழிநடத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. இங்கே வந்து சாகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சாவதற்கா தேவன் அவங்கள வந்து அழைச்சிட்டு வர்றார், பலத்த வல்ல செய்கைகள் எல்லாம் காண்பிச்சு. அப்படி அவர் கூப்பிட்டு வரல, அவங்களுக்கு ஆசீர்வாதம் நல்கும்படி தான் அங்கே வந்து அவங்களை வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனாலும் இந்த ஜனங்கள் அப்படித்தான் அங்கே விரோதமாக அங்கே வந்து பேசி பிரச்சனைகள் அங்கே வந்து உருவாக்குறாங்க. அடுத்து கவனிக்கிறோம் பாருங்க, யாத்திராகம் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும். ஸோ அவர் அந்த சீனாய் மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இங்கே கீழே பிரச்சனை. அவர் போனவர் என்னானார்னு தெரியல, எங்களை வழி நடத்திட்டு வந்தவர் அவர் தான். அவர் போனார், வருவாருன்னு நினச்சோம், வெயிட் பண்ணோம், வரல. இப்போ வரலன்னு உடனே இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால திரும்பி நாங்கள் போயிடலாம், எகிப்துக்கே போகலாம் அப்படின்னு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஆரோனும் என்ன பண்ணினார்னு சொல்லிட்டுனா ஒரு தவறு செய்தார். அவர் என்ன பண்ணுறாரு, சரி உங்கள் கழுத்தில் காதில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி பொன் கன்றுக்குட்டி செஞ்சிடறார் ஆரோன். பாருங்க எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயத்த அவங்க வந்து செய்கிறார். இது கூட என்ன இது கூட எப்படி செய்கிறாருன்னா அந்த ஜனங்களுடைய அந்த ஒரு டெம்டேஷன் தான். அதனால பொன் கன்றுக்குட்டி செஞ்சார். ஸோ சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு எப்படி ஒரு உருவம் கொடுக்குறாங்க, கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு உருவம் கொடுக்குறாங்க. அப்படியா இருக்கிறார் தேவன். ஸோ அவங்களுடைய மனதில் பாருங்க எப்படி ஒரு மனநிலை அவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ இதெல்லாம் எதனால வருதுன்னா அந்த இருதய கடினத்தினால. ஸோ அந்த கடினமான இருதயம் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நிறைவான ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நோக்கி நம்மளை வந்து கொண்டு செல்லாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து வசனங்கள் வாசிக்கிறோம், தேவனுக்கு முன்பாக உங்கள் இருதயங்களை நீங்கள் நேராக்குங்கள், சீராக்குங்கள், இப்படியெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ தேவன் முன்பாக நம்முடைய இருதய நிலையை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா வைத்து பார்க்கணும் பிரியமான சகோதரர். அதான் அங்கே வந்து சொல்கிறார். ஸோ அடுத்து என்னாகும் 11:1 சொல்கிறாரு, பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. இவங்க முறையிட்டு கொண்டிருக்காங்கன்னா முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது கர்த்தருடைய செவியில், தேவனுடைய ஒரு பார்வையில் அது எப்படி இருக்குன்னா பொல்லாத விஷயமா இருக்குது. ஸோ கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது, கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அங்க திருப்பி திருப்பி முறையிட்டுட்டே இருக்கிறாங்க, அது தேவனுடைய பார்வையில் அது பொல்லாப்பா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது கூட ஒரு டெஸ்ட் தான், பரிச்சு பார்க்கறது தான் தேவன். என்னாகும் 11:4 பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அடுத்தது கறி வேணும், பிரச்சனை வந்துருச்சு. அங்கே நாங்கள் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் நாங்கள் எப்படி இருந்தோம், ரொம்ப சௌக்கியமாக இருந்தோம், கறி சட்டி பக்கத்துலேயே உட்காந்துருந்தோம். ஆனால் இங்கே வந்து எதுவுமே இல்லை, எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கறி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மிகுந்த இச்சையுள்ளவர்களாக அவங்க வந்து இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா பாருங்க, அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள். இவங்க இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, மற்ற இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மற்ற ஜாதியிலிருந்து பெண் கொடுத்து பெண் எடுக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு தேவனுடைய மகத்துவம் இந்த ஜனங்களுக்கு, மற்ற ஜாதி ஜனங்களுக்கு தெரியல. அந்த ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப இச்சையுள்ளவர்களா இருக்கிறாங்க. மற்ற ஜாதி ஜனங்கள் அவங்க ஒரு அவிசுவாசத்தில் இருக்கிறதுனால அவங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க, இச்சையுள்ளவர்களா இருக்கிறாங்க. அதே விஷயம் இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா மனைவி அந்த மாதிரி ஒரு இச்சை மற்ற ஜாதியா இருந்து, அந்நிய ஜாதியா இருந்து, தேவனை தெரியாதவர்களா இருந்து, இவங்க கணவர் வந்து இஸ்ரேல் ஜனமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த அந்நிய ஜாதியான அந்த பெண்ணினுடைய அந்த ஒரு அவிசுவாசமான சூழல் இந்த கணவனுக்குள்ளே வந்துடுது. அதனால தான் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது. அந்நிய ஜாதிகள் அப்படி நடக்கிறாங்க, ஆனா இவங்க தேவனுடைய பராமரிப்பை பார்த்தவங்க தான், கண்ணார கண்டவர்கள் தான். அதை உணராம இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்களும் அழுகிறாங்க. ஸோ நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா
அழுகிறாங்க. ஆனாலும் பாருங்க, தேவன் இவங்க கேட்ட மாதிரி அருமையான ஒரு ஆசீர்வாதமான அந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறார். இறைச்சிகளை கொடுக்குறார், காடைகளை. ஸோ முதல் முறை இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே இப்படி எங்களுக்கு இறைச்சி வேணும், இறைச்சி வேணும்னு சொல்லி கேட்ட உடனே, சரி பரவாயில்ல, இப்போ தானே எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க, அங்கே அந்த டேஸ்ட் எல்லாம் இன்னும் அவங்களுக்கு அப்படியே இருக்கும், அதனால கொடுக்கலாமேன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ரெண்டாவது முறையும் அவங்க என்ன பண்ணாங்க சொன்னால், கொஞ்சம் வருடங்கள் கடந்து சென்றதுக்கு அப்புறம் மீண்டும் எங்களுக்கு காடை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பாருங்க, ஆரம்பத்தில் கேட்டாங்க, சரி பரவாயில்ல, அந்த எகிப்தினுடைய வாசனை கொஞ்சம் இருக்குது, அதனால சரி கொடுக்கலான்னு சொல்லி தேவன் கொடுக்குறாரு. வருடங்கள் கடந்து சென்றதுக்கு அப்புறம் மீண்டும் எங்களுக்கு காடை வேணும்னு கேட்குறாங்க. அப்பவும் தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? சரி பரவாயில்ல, எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் 2 பல்லு சந்தில் அந்த காடைகள் இருக்கும் பொழுதே அந்த ஜனங்கள் செத்துடுறாங்க. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தவங்க இறந்துடுறாங்க. தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது. ஸோ இதில் என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் அப்படின்னா, பாருங்க, இது அப்படியே நம்மளுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்கும் பொழுது, ஆரம்ப காலங்களில், அதாவது சத்தியத்துக்குள்ளே வந்த கொஞ்சம் 1 வருஷம் 6 மாதம் இப்படி இந்த மாதிரி இருக்கும் போது, நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து தவறிடுறோம், தேவனுக்கு விரோதமாக நம்ம வந்து செயல்பட்டுறோம். அப்போ தேவன் கூட என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, பரவாயில்ல, இப்போ தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த எகிப்தாகி இந்த உலகத்திலேருந்து இப்போ தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க, இப்போ தானே உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறீங்க, சரி பரவாயில்ல, கொஞ்ச நாள் தானே ஆச்சு, பரவாயில்ல, உங்கள் பாவங்களை நாங்கள் மன்னிச்சு உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்கிறார். கர்த்தருடைய பரிந்து பேசுகிறவங்க தொடர்ந்து நடக்குது. ஆனால் பாருங்க, நாளடைவில் வருடங்கள் கடந்து சென்றதுக்கு அப்புறமும் இன்னும் அதே பாவத்தில் நிலை நின்றுது தான். பரவாயில்ல, இருக்கட்டுமேன்னு தேவன் விடுவாரா? ஸோ அதுதான் அங்கே நிழலில் காமிச்சிட்டார். முதல் முறை காடை கேட்டபோது கொடுத்த தேவன், இரண்டாவது முறை இவங்க நாட்கள் வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறமும் அதே முறுமுறுப்பு, அதே கடின மனம், அதே கடின இருதயம், பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம், வழுவி போகக்கூடிய சந்ததியாக அவங்க இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சூழல் கூட அங்கே அவங்களுக்குள்ள பரிச்சு பார்க்கக்கூடிய விஷயம் அங்கே இருந்துச்சு. அடுத்தது பாருங்க, என்னாகமம் 12:1 எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, அங்கே மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஏன்னா தேவன் தான் அந்த சிப்போராலையே கொடுக்குறாங்க. அவங்க பேர் நம்மளுக்கு தெரியும், மோசேயின் மனைவி பேர் சிப்போரால். அவங்க திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஒரு நிழலாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன் இந்த மீரியாமுக்கும் ஆரோனுக்கும் அந்த சிப்போரால் மேலே ஒரு ஒரு பொறாமை, ஒரு கோபம் வருது அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து மோசே இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கீழே யார் இருக்கிறாங்க? ஆரோனும் மீரியாவும் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் ஏதாவது பிரச்சனைனா நேராக எங்கே வருவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆரோன் மீரியாம் கிட்டலாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா அப்புறம் மோசே கிட்ட போவாங்க. எடுத்தோடனே மோசே கிட்ட போக முடியாது. அப்படித்தான் முதல் போயிட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து ஜனங்கள் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிறதுனால, ஒருத்தரால் விசாரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக்குறதுனால இந்த ஒரு ஏற்பாடை பின்னால் வந்து அங்கே வந்து தேவன் வந்து தெய்வீக வழிநடத்தல் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ அது நல்ல ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஸோ அது அப்படின்னா மோசேக்கு அடுத்த ஸ்தானத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே வந்து மீரியாமும் ஆரோனும் வந்து இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட். இப்போ திடீர்னு அந்த இடத்துல யார் வர்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிப்போரால் வர்றாங்க. அப்போ சிப்போரால் வரும்போது இப்போ மோசேக்கு அடுத்து சிப்போரால் வந்துடுறாங்க. அப்போ சிப்போரால் கிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் மோசையை போய் பார்க்க முடியும். அப்படி ஒரு சூழல் வரும்போது இவங்களுக்குள்ள பொறாம வந்துருச்சு. நாங்கள் ஈஸியாக நாங்கள் போய் மோசையை பார்த்துட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம், எல்லாம் செய்துட்டு இருந்தோம். இப்போ இந்த சிப்போரால் வந்து இந்த அம்மா வந்துட்டு இடையில பூந்து இப்போ நம்மளுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணுதே, ஈஸியாக போய் பார்க்க முடியலையே, செய்ய முடியலையேன்னு சொல்லி ஒரு விரோதம், ஒரு பொறாமையான ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ அதான் அவங்க பார்க்குற பாருங்க, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி மோசேக்கு விரோதமாக அங்கே வந்து எழும்புறாங்க. இவ்வளோ மோசமாக அந்த ஒரு மீரியாவும் ஆரோனும் அவங்க வந்து நடக்கிறாங்க பாருங்க. ஸோ இதுலேயும் அங்கே தேவனுக்கு விரோதமாக அவங்க வந்து பரீட்சை பார்க்குறாங்க தேவன். ஸோ இதுவும் ஒரு பாடமாகத்தான் இருக்குது. ஸோ 9வது விஷயம் என்னென்னா பாருங்கள், என்னாகமம் 14:2 இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ மோசமாக சொல்கிறாங்க பாருங்க. தேவன் சாகரக்கா அவங்களை கூட்டு வந்தார். தேவன் அவங்கள சாகரக்கா அந்த வனாந்தரத்தில் சாகடிக்கிறக்கா கொண்டு வந்தார்.
ஆனால் இந்த ஜனங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளாக, மோசமான வார்த்தைகள். அதுதான் அவங்களை குறித்து சொல்லும்போது கடின இருதயமுள்ள ஜனங்களாக அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவன் சொல்றாங்க, உங்கள் இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தாதிருங்கள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் வாழ்ந்துட்டாங்க. அப்படித்தான் பொல்லாத இருதயம் உள்ளவர்களாக, கடின இருதயம் உள்ளவர்களாக, அவங்க ஹார்ஷா அவங்க வந்து நடந்துட்டாங்க. பாருங்க, தேவன் அன்பு மிகுந்த தேவனை பார்த்து சொல்றாங்க, நாங்க எங்களை சாகரக்கா நீங்க கொண்டு வந்தீங்க. இப்போ நம்மளுடைய குழந்தை இருக்கு, அந்த குழந்தை நம்மளை பார்த்து என்னை சாகடிக்கிறக்கா நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க, இந்த உலகத்துல கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கு நம்மளுக்கு? இல்லை, ஒரு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அந்த குழந்தை என்னை சாகடிக்கிறக்கா இந்த ஹாஸ்பிட்டல் என்னை கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் நம்மளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜனங்கள் வந்து அங்கே வந்து முறுமுறுத்து அவங்க வந்து கேட்குறாங்க, எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் நல்லா இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல, இப்போ வனாந்திரத்தில் வந்துட்டு இங்கே செத்தாலும் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஆரம்பத்திலிருந்து இவங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கடின இருதயம் தான் இருந்துச்சு, அவிசுவாசமான மனநிலை தான் இருக்கு. எந்த விதத்திலையும் தேவனுடைய வழிநடத்துதலை பார்த்து மகிழ்ச்சியா அவங்க வந்து இல்லை. நல்லது நடக்கும்போது இவங்க காட்டக்கூடிய நல்ல மனநிலைய ஒரு சில அனுபவங்கள் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தேவன் கொடுக்கும்போது காமிக்கிறது இல்லை. ஸோ இதே விஷயம்தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்முடைய வாழ்க்கையிலையும் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையிலையும் தேவன் வந்து அனுமதிக்கிறார். தேவனிடத்திலிருந்து நல்ஈவுகளை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய மனநிலை, அதே நம்முடைய குணலட்சண அபிவிருத்திக்காக, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒரு சில சிச்சைகளை, ஒரு சில அனுபவங்களை, ஒரு சில ஆலோசனைகளை, ஒரு சில வழிநடத்தலை கொடுக்கும் பொழுது நாம் என்ன பண்றோம்? முறுமுறுக்கிறோமா? கடின இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நம்ம வந்து போயிடுவோம். அதான் இங்க வசனங்கள் படிக்கிறோம், அரோசித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்தில் நான் ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனாலும் பாருங்க, தேவன் கோபத்தில் ஆணையிட்டாலும் அந்த கோபத்துல கூட நியாயமான ஒரு அன்பு இருக்கு. எல்லாருமே அந்த கானானுக்குள்ள போக முடியலனாலும் தேவன் மிகுந்த அன்பு வைத்ததுனால அந்த குழந்தைகள் மற்றும் ஜோசுவா காலேபெல்லாம் வந்து உள்ள போனாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நாம வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த 9 வகையான சோதனைகளும் தேவனை பரிச்சு பார்க்கக்கூடிய விஷயங்களும் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ந்து அவங்க வந்து செய்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவனை கோபமூட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணலட்சணங்களாக அங்கே வந்து இருந்துருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இறுதியில் அவர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. 3:11 நம்ம வந்து படிக்கிறோம். இப்போ they shall not enter my restன்னு சொல்லி சொல்கிறார். என்னுடைய இளைப்பாறுதலில் அவங்க வந்து பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த 9 வசனங்களும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த 9 வசனங்களும் 9 வகையான கடின இருதயமும் 9 விதமான பரீட்சைகள், சோதனைகள் தான். ஸோ இந்த 9 முறையும் மன்னிச்சிருக்கார் தேவன். 9 முறையும் மன்னிச்சு இவங்க கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்துட்டாலும் இந்த 9 முறையும் மன்னிச்சு அவங்களுக்கு கிருபை தான் கொடுத்துருக்கார். ஆனால் 10வது முறையாக கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, மிகப்பெரியதான ஒரு பிரச்சனை அவங்க வந்து செய்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாருங்க, என்னாகமம் 32:8, அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ 10வது முறை தேவனை பரிச்சு பார்க்கும்போது தான் 11ஆம் வசனத்தில் சொன்னதின்படி அவங்க வந்து அந்த ஒரு இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அவங்க என்ன செய்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த 10வது சோதனை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த காதேஸ் பர்னேயாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கானானை வேவு பார்க்கிற சம்பவம் அங்கே நடக்குது. ஸோ 12 பேர் போகிறாங்க. அதில் 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன ஆகும்? 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நம்ம பேசிக்கலி சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறோம், ஸ்பை ஆஃப் கானானை வேவு பார்த்து. ஸோ 10 பேர் வந்து துர்ச்செய்தி சொல்கிறாங்க, 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நற்செய்தி சொல்கிறாங்க. அந்த காலேப்பும் ஜோசுவாவும் ஒரு அருமையான ஒரு நற்செய்தி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து பார்க்கும் பொழுது இவங்க சரியான விதத்தில் அங்கே தேவனுக்கு உண்மையாக இந்த ஜனங்கள் என்ன பண்ணலைன்னா நடக்கல, கடின இருதயம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறாங்க.
10 பேர் செய்த மிகப்பெரியதான நல்ல அந்த துர்ச்செய்தியை நல்ல விஷயமாக அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. மெஜாரிட்டி குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோசுவாவும் காலேபும் சொல்லக்கூடிய அந்த நல்ல செய்தி அவங்க வந்து எடுத்துக்கொள்ளல. ஸோ அதனுடைய ஆசீர்வாதங்களை கூட கொண்டாந்து காமிச்சாங்க. நாம் தேவன் போக சொன்ன அந்த ஒரு தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய நல்ல தேசம்தான். அதனுடைய ஆசீர்வாதங்கள் அளவு கடந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதுளை பழங்களாகட்டும், திராட்சை குலைகளாகட்டும், இது எல்லாத்தையும் வந்து கொண்டாந்து காமிக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, எவிடன்ஸ் எல்லாம் கண்ணார கண்டும் இந்த ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கல. ஸோ என்னாகும், 14ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம படிச்சு பார்க்கும்போது தான் புரியும். ஸோ இங்கே தான் சொல்றாரு, அந்த என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, யார் யாரெல்லாம் வந்து அந்த ஒரு கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும், யார் யார் கானானுக்குள்ள போக மாட்டேங்கன்னு சொல்லி சொல்றார். ஸோ யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்புனாங்களோ அவங்க வந்து போறாங்க, யார் யார் நம்பலையோ அவங்க வந்து போக முடியாது. அப்படின்னா பாருங்க, அழைத்த தேவன் மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னா நாங்கள் போகக்கூடிய இடம் கூட அந்த அழைப்பே வந்து பொய்ன்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இதே ஒரு ஆவிக்குரிய பாடம் தான் நமக்கு. அழைத்த தேவன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கல அப்படின்னா நம்முடைய அழைப்புல நம்ம சரிவர நம்ம பயணிக்க முடியாது பிரியமான சகோதர சகோதரி. ஏன்னா நம்முடைய அழைப்பு உண்மை உள்ளது. நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய அழைப்பு என்னைக்கும் மாறாது. ஏன்னா நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவருடைய நினைவுகள் என்னைக்குமே உயர்ந்த நினைவுகளாகத்தான் இருக்கும், தேவனுடைய நினைவுகள். ஏன்னா அவர் கொடுக்க நினைக்கிறது எப்பவுமே பெஸ்ட் தான். நம்மளுக்கு எது சிறந்ததோ அதைத்தான் கொடுக்க நினைப்பார். ஏன்னா நம்மளை தான் அழைச்சிருக்காரு இல்லைங்களா. இப்போ நம்மளை அழைச்சிருக்கார் அப்படின்னா நம்மளுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு தான் நினைப்பார். ஆனால் நம்ம தான் பல்வேறு சூழல்கள் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நம்மளும் பல சூழல்களில் தேவனுக்கு விரோதமாக நம்ம வந்து முறுமுறுக்கிறோம். ஸோ தேவனுடைய வார்த்தைகளை யார் நம்பலையோ அவங்க கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்தில் ஆணையிடுறார். ஸோ இளைப்பாறுதல் அப்படிங்கிறது கானான் தேசத்தில் நுழைஞ்சு அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றது தான் இளைப்பாறுதல். பிரயாணமாக போகிறாங்க, போய் அவங்களுடைய இடத்துக்கு போய் சேர்ந்தா அங்கே ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. அப்போ அவங்க பிரயாணமாக போகக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கானான் தேசம். அப்போ அந்த கானான் தேசத்துக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது, தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, தேவனுடைய வழிநடத்துதல் இருக்குது. அதை எல்லாத்தையும் இவங்க வந்து என்ன பண்ணலன்னா உணர தவறிட்டாங்க பிரியமான சகோதர சகோதரி. ஸோ இப்படிப்பட்ட தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாரா இல்லை. ஏன்னா இருதயம் கடினம் இருக்கு. ஆனால் நமக்கும் பரம கானான் தேவன் வச்சிருக்கிறார். ஸோ பரம கானானுக்கு நம்ம கூட எகிப்தாகி இந்த உலகத்தில், ஏன்னா எகிப்துனாலே நம்மளுக்கு தெரியும் உலகம், இந்த எகிப்தாகிய உலகத்திலிருந்து பரம கானானை நோக்கி போகிறோம். அப்படி போகும்பொழுது தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை. 9 டெஸ்ட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, 10 டெஸ்ட்லேயும் பார்த்தோம். கறி ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், உலகத்தினுடைய விஷயங்களாகட்டும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் தேவன் சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம்ப்பா, பரம கானான் அதுக்கு மேலே உனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்கிறார். அங்கே என்னுடைய பிரசன்னம் இருக்கு, என்னை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்கு, கிருபை இருக்கு, எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் இருக்கு, நீ அங்கவான்னு சொல்றார். ஆனாலும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய வழி நடத்துதல அவங்க வந்து உணர தவறிடுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாருங்க, என்னாகும் 14, 22, 23 என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல். பாருங்க, இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது நம்மளை, ஏன்னா ஒரு நிழல் பொருள் டைப்பில் பார்த்தா கூட இந்த வசனத்தெல்லாம் அப்படியே நம்மளுக்கு பொருத்தி பார்க்கணும். இந்த வசனமெல்லாம் படிக்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு சொல்லி நம்ம படிக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம், நமக்குன்னு பார்க்கலாம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல். இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும், 10 முறை பரீட்சை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த, பாருங்க தேவன் கேரண்டியே கொடுத்துருக்கார், ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், நான் கொடுக்குறேன்னு சொல்லி. நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஸோ தேவன் வாக்குத்தத்தமாவே கொடுத்துருக்கார், ப்ராமிஸாவே கொடுத்துருக்கார், நான் உனக்கு அந்த தேசத்தை கொடுக்குறேன். நீ என்ன பண்ணணும், முறுமுறுக்க கூடாது, என்ன நம்பணும். ஃபர்ஸ்ட் என்ன நீ நம்பணும், எனக்கு விரோதமா முறுமுறுக்க கூடாது. ஏன் அந்த முறுமுறுப்பு வருதுன்னா ஒருத்தரை நம்பாதனால தான் முறுமுறுப்பு வருது.
ஒருத்தரை நம்பாதனால அந்த முறுமுறுப்பு வருது. அந்த முறுமுறுப்புனால என்ன ஆகுதுன்னு சொல்லி இருதயம் கடினமாயிரு. எத்தனை வசனங்கள் சொன்னாலும் சரி, எத்தனை தெய்வீக வழிநடத்துதல் கண்ணார பார்த்துட்டாலும் சரி, அந்த இருதய கடினம் இருந்துட்டா அப்படின்னா, இதெல்லாம் நாம பார்த்தது தானே, இதெல்லாம் நாம படிச்சது தானே, இதெல்லாம் நாம கேட்டது தானே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள நம்ம கடந்து சென்றுவோம். அதனாலதான் இந்த தலைப்பு நம்ம பார்க்கிறோம், உங்கள் இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தாதிருங்கள். ஸோ பிரியமான சகோதர சகோதரர்களே, இவங்க இப்படி பண்ணினதுனால தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே வந்து கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ என்னாகும் 13:27 அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனின்னு சொல்லி அங்கே வந்து காமிக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்களை காமிக்கிறாங்க. ஸோ பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசம் தான் பாருங்க நமக்கு கூட கொடுக்குறோங்கிறார். அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா தேவன் விரும்புகிற மாதிரி நம்ம இருக்கணும், நடக்கணும். தேவன் வணையிற மாதிரி நம்ம வந்து விட்டு கொடுக்கணும். ஏன்னா பாருங்க, ஒரு குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண் அது நல்ல உருவம் பெறுவது அந்த மண்ணினுடைய ஃப்ளெக்சிபிள் தன்மை தான். அப்போ அந்த ஃப்ளெக்சிபிள் தன்மை உருவாகணும் அப்படின்னா அந்த குயவன் என்ன பண்ணுவார், அந்த மண்ணை கொண்டாந்து போட்டு அதை தண்ணி ஊற்றி அதை மிதித்து குழைச்சி அதை தட்டி 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 என்ன பண்ணுவார் சொல்லுன்னா, அந்த எந்த மாதிரி ஒரு உருவம் அந்த மண்ணுக்கு கொடுக்கணுமோ அதை சரி பண்ணுவார். அதான் நம்ம வசனங்கள் படிக்கிறோம், நாம் மண் என்று நினைவு கூறுவோம். ஸோ தேவன் நம்மளை வணையிறார். பல சூழல்களில் நம்ம எப்படி நாம் நினைச்சிடறோம் அப்படின்னா, வணையிறவருடைய கையில் தான் பிரச்சனையை நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, மண்ணில் தான் பிரச்சனை. மண்ணு தான் என்ன பண்ணுறது சொல்லி பார்த்தா பல பிரச்சனைகளை பண்ணுது. எப்படின்னா இப்போ நம்ம வசனத்தில் பார்த்தது மாதிரி தான், இருதயத்தை கடினப்படுத்துது, முறுமுறுக்குது, தீதான வார்த்தைகளை பேசுது, கடினமான மனதை அங்கே காண்பிக்குது, சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக பொறாமையான விஷயங்களை ஏற்படுத்துது, தீமை பேசக்கூடிய சூழல்கள் வருது. ஸோ இதெல்லாம் இந்த மண்ணு தான் பிரச்சனை பண்ணுது. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய கரங்கள் அப்படிப்பட்ட கரங்கள் அல்ல. அந்த கடினமுள்ள இருதயத்தையும் கனிவுள்ள இருதயமாக மாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவர் தான் நம்முடைய தேவன். ஏன்னா இந்த பகுதியினுடைய முடிவில் தேவன் கோபத்தில் ஆணையிட்டான்னு சொல்லி முடிக்கிறார். ஆனால் அந்த கோபத்தில் கூட ஒரு அன்பு இருக்குது. அப்போ நம்மளுக்கும் ஒரு சில சிக்ஷைகள், சோதனைகள், ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிடைச்சிட்டாலும் அதில் கூட நாம் சீர்பொருந்துவதற்கு தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதல் இருக்கு, தெய்வீக பராமரிப்பு இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா உணரணும். ஏன்னா நம்மளுக்கு தேவன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கக்கூடிய தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான தேசம். ஸோ அந்த தேசத்திற்கு நாம் என்ன பண்ணணும்னா போவதற்கு நம்ம தயார் பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட அந்த தேசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அது ஆசீர்வாதமான தேசமாக இருக்கும். ஸோ மேலும் அங்கே தேவனுக்கு விரோதமாக பேசினவர்களுடைய விஷயங்களை கவனிக்கும் போது பாருங்க, உபாகமம் 12 நம்ம கவனிக்கிறோம். அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் சந்தோஷப்படுவீர்களாக. இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகனங்களையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இங்க தேவனுக்கு விரோதமா யார் பேசுறாங்களோ அவங்க அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறதையும் அங்க வந்து சுட்டி காட்டுறார். ஸோ அந்த குழந்தைகள்
பிளஸ் ஜோசுவா, காலேப் இவங்க மட்டும்தான் அந்த தேசத்துக்குள்ள போறாங்க. இப்படி பழைய ஏற்பாட்டு காரியங்களையே இந்த எபிரேய புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல அங்க வந்து சுட்டி காட்டுறார். ஏன்னா அந்த ஜனங்கள் வந்து தேவனை சோதிக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமா அவங்க வந்து முறுமுறுக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்புக்குள்ள போறாங்கன்னா, தேவன் நம்ம கூட இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு முறுமுறுப்பு. ஏன்னா தேவனுக்கு விரோதமா பேசுறது அப்படிங்கிறது தேவனுடைய வழிநடத்தல் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற நினைக்கிறதுனால தான் அந்த வார்த்தையே வருது. ஸோ தேவன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா, நம்மளை விட்டு போயிட்டாரா, இப்படி எல்லாம் தேவனை சோதிச்சு சோதிச்சு பார்க்குறாங்க. இது பாருங்க எவ்வளோ பெரிய சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனை அற்பமாக சோதிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு. இப்போ நம்மளுக்கு கூட ஒரு சில நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது கூட நம்ம கூட அப்படி நம்ம நினச்சிருவோம், உண்மையான அந்த அழைப்பில் தான் இருக்கிறோமா, தேவனுடைய நேரடி பராமரிப்பில் தான் இருக்கிறோமா, தேவனுடைய வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா, இப்படி நம்ம கூட என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம்னா நினச்சிடுறோம் மனசில். ஸோ இதெல்லாம் தவறு. ஸோ இதெல்லாம் தேவனை பரிச்சு பார்க்கும் விதமான விஷயங்களாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு பாருங்க, ஒரு ஒரு தகப்பன் இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் அந்த குழந்தை போய் அப்பா எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவார், ஆமாப்பா உனக்கு சாப்பாடு கொடுப்பேன்னா நீ என்னுடைய பிள்ளை இல்லை, நான் உனக்கு கொடுக்காம விட்டுருன்னா. எனக்கு துணியெல்லாம் கொடுப்பீங்களா, ஆமாப்பா உனக்கு கொடுப்பேன், ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை இல்லையா. எனக்கு படிப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து எல்லாம் செய்வீங்களா, ஆமாம் செய்வேன், என்னால் முடிஞ்சதை உன்னை நான் படிக்க வைப்பேன், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வேன். ஒரு நாள் கேட்கலாம், 2 நாள் கேட்கலாம், ஓயாது கேட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும் அடுத்தது, நீ பையனே இல்லைடா அப்படிங்கிற கோவம் இல்லைங்களா. ஓயாது கேட்டால் இது மாம்சத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அப்படி நினைவு வரும், நம்மளுக்கு அப்படி வரும். ஆனால் பாருங்க தேவன் ஒருபோதும் அப்படி அவங்க வந்து நினைக்கிறதில்லை. ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சகல ஜாதிகளிலும் நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்துன்னு சொன்னார். ஸோ தேவனை இவ்வளவு சமீபமாக கொண்டிருக்கக்கூடிய வேற ஜாதி யாருமே இல்லை. ஸோ எப்போ கூப்பிட்டாலும் அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய தேவனாகத்தான் இருக்கிறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, தேவனுக்கு விரோதமாக அவங்க வந்து முறுமுறுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க தேவனுக்கு விரோதமாக நடந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ எத்தனை முறை அவங்க வந்து தேவனுக்கு விரோதமாக செய்துட்டாலும் அங்கே பாருங்க, அன்பு மிகுந்த தேவன் அந்த சந்ததி அப்படியே முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் கீழ்ப்படிஞ்சிருக்காங்களோ, யார் அவருடைய வார்த்தைகளை அவருடைய வாக்கு தத்தங்களை அந்த ப்ராமிஸை நம்புனாங்களோ அவங்கள அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்துறார். ஸோ இப்படித்தான் நம்முடைய தேவன் இருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஸோ என்னைக்குமே தேவன் கோபம் கொள்ள மாட்டார். ஸோ தேவன் தன்னுடைய ஜனங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிட முடியாது. எப்படி நாம சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க தேவன் அதிகமா நம்மளை நேசிக்கிறார். தேவன் அதிகமா நம்மளை நேசிக்கிறார். இதை நாம் எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பாருங்க நிறைய முறை நம்ம குறிப்பிட்ட ஒரு விஷயம்தான், ஒரு நம்மளுக்கு அதிகமாக நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்ன கொடுப்போம் பரிசா அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெஸ்ட்டு விலை உயர்ந்த விஷயத்த நம்ம அதிகமாக நேசிக்கிறவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா அவங்கள நான் அதிகமாக நேசிக்கிறேன், அதனால எங்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெஸ்ட்டு விலை உயர்ந்ததை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ தேவன் நம்மளை நேசிக்கிறார். இது நம்ம எப்படி நாம் உணர்ந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, கவனிக்கலாம் பாருங்க. அவருடைய ஒரே பேரான குமாரன், அவர் தான் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி, தேவனுடைய உடன் படைப்பாளர். அப்பேற்பட்ட ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுக்கிறார் நமக்காக. அப்ப நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெஸ்ட் அவர் தான். தேவன் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெஸ்ட் நம்முடைய கர்த்தர் தான். அவரவே நமக்காக கொடுக்கிறார். அப்ப நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார். ஸோ பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு மிகுந்த தேவனா இருக்கிறார். அப்ப ரொம்ப உண்மையா இருக்கணும் நம்ம அவருக்கு. ஸோ அன்றாடம் நாம் ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுக்கு நாம எந்த வகையில் உண்மையா இருக்கணும். ஸோ சகோதர சகோதரிகள் மத்தியில் எப்படிப்பட்ட நல்குணங்களுடைய ஒரு வாழ்க்கை முறை நாம் வந்து காண்பிக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அங்கே தான் வந்து சொல்கிறார் எபிரேயர் 3:11, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் தான் நான் ஆணையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பிரவேசிப்பதில்லை அப்படின்னா பாருங்க, தேவன் ஏதோ தம்முடைய பங்கை செய்யல அப்படிங்கிறதாக அல்லாமல், மாறாக அவர்கள் முறுமுறுத்தாலும் கர்த்தரில் சரியான விசுவாசத்தை பயிற்றுவிக்க தவறியதாலும் இது நடக்குது. இது யூத யுகத்தின் முடிவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு தேசமாக அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற என்னுடைய தீர்க்க தரிசனமாக இருக்கு. ஸோ அங்க தேவன் கோபத்தில் ஆணையிட்டது கூட
ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் சொல்லி நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ அதை நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும். பாருங்க, இன்னைக்கு அப்படி கோபத்தில் ஆணையிட்டார் இல்லைங்க, என்னுடைய இளைப்பாறுதல் நீங்க வந்து பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதோட முடிச்சிட்டாரா இஸ்ரேல் ஜனங்களை? அவங்க பக்கம் தேவன் திரும்பவே இல்லையா? திரும்பவே இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துறது யாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய நேரடி பார்வையில் இருக்கிறாங்க. தேவனுடைய கால கடிகாரமே இஸ்ரேல் ஜனங்கள் தான். இஸ்ரேல் ப்ராஃபஸி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பேசிக்கலியே தேவனுடைய கால கடிகாரமே அவங்க தான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய அனைத்து தேவைகளையும், அவங்களுக்கு வேணுங்கிற அனைத்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தேவன் தான் கொடுக்குறார். ஸோ ஆனால் வசனங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன், ஜட்ஜ்மெண்ட் போனாங்க, மீண்டும் தேவனுடைய ஜனங்கள் அவங்க, என்னுடைய ஜனங்கள். ஸோ அவங்கள நான் மீண்டும் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லி இன்னைக்கு மீண்டும் அவங்கள கூட்டி சேர்த்து ஒரு தேசமாக உருவாக்கி அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்து பராமரிச்சுட்டு வரார். ஸோ இது கூட தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு தான். ஸோ இன்னும் அவர்களை வழிநடத்தக்கூடிய தேவனாகத்தான் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரில் இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அதான் 1 யோவான் 4:8 படிக்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ் அப்படின்னா காட் இஸ் அகாப்பே. அகாப்பே குறித்து நாம் வந்து படிச்சிருக்கோம். ஸோ தேவன் அன்பாகத்தான் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரில் அவர் வந்து என்றைக்கும் கோபம் கொண்டிறார். கோபம் வரும். அந்த கோபம் கூட எப்படின்னா ஒரு நீதியான ஒரு கோபமாக இருக்கும். அந்த நீதியான கோபத்துக்குள்ள தன்னுடைய பிள்ளைகளை சீர்பொருத்துவதற்குண்டான அன்பு இருக்கும். அதுதான் தேவன். ஸோ தேவன் என்னைக்குமே கோபம் கொண்டிறார். ஸோ அவர் அன்பான தேவனாக இருக்கிறார். அவருடைய தெய்வீக வழிநடத்துதலுக்கு நாம தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளை நாம் திருப்பணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த பகுதி ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து படித்தோம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வரைக்கும் கவனிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் 95ஆம் சங்கீதம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு, மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வசனங்களை நாம் கவனிக்கும் போது பாருங்கள், இதே அந்த 7லிருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் தான் சங்கீதம் 95 7லிருந்து 11 வரைக்கும் இருக்கு. ஸோ வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 95:7 அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரிச்சு பார்த்து என் கிரியையும் கண்டு பார்த்துருக்கிறாங்க. ஸோ 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற ஜனங்கள் இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் நான் ஆணையிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். ஸோ இதே வசனங்கள் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வந்து கோடிட்டு காண்பிக்கிறார். சார் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எச்சரிப்புகள் புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவன் விரும்பக்கூடிய குணலட்சணை காண்பிப்பதற்கு ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அங்கே எபிரேயர் 3:12 சொல்கிறார் பாருங்க, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. ஸோ அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், இந்த குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் இந்த 12ஆம் வசனத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா நம்ம 11 வரைக்கும் பார்த்துருக்கோம். 12 எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. பாருங்க, இருதய கடினப்படுத்துறாங்க. அந்த இருதய கடினம் தேவனுடைய அநேக பராமரிப்புகள், அவருடைய பாதுகாப்புகள் எல்லாம் பார்த்துட்டும் அவங்க நம்பல, அவருக்கு கீழ்ப்படியில. அந்த கீழ்ப்படியாத நிமித்தம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா அவிசுவாசம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. கடின இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமாக கன்வெர்ட் ஆகுது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ ரொம்ப எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அவ்விசுவாசம் உள்ள இருதயம் அப்படின்னா அவ்விசுவாசத்தில் இஸ்ரேல் தெய்வீக வழிநடத்துதலுக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. மேலும் அவர்களுடைய பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழுகுது. அவர்கள் கர்த்தரில் சரியான விசுவாசத்தை பயிற்றுவிக்க தவறிட்டாங்க. ஸோ கிறிஸ்துவின் உபதேசங்களை அறிந்த ஒருவர் அவற்றை இழக்கிறார் எனும்போது முதலில் அவரது இருதயம் கர்த்தரிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கணும். கவனிக்கலாம், அருமையான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவின் உபதேசங்களை அறிந்த ஒருவர், நமக்கான பாடம். தேவனுடைய சத்தியங்களை அறிந்த ஒருவர் அந்த சத்தியங்களை இழக்கிறார் அப்படிங்கும் போது,
அதை அந்த சத்தியத்திற்கேற்ற கிரியைகள் காண்பிக்க தவறார் அப்படிங்கும்போது முதல்ல அவருடைய இருதயம் கர்த்தரிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட மனநிலைக்குள்ள அவங்க போயிடுவாங்க. அதனாலதான் சொல்றாரு, இருதயங்களை கடினப்படுத்தாதீங்க. ஸோ நமக்கான பாடம் அதுதான். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம், தேவனை சோதிக்க வேண்டாம், தேவனை பரிச்சு பார்க்க வேண்டாம். தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் கண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவரை விசுவாசிக்கணும். இந்த ஜனங்கள் அப்படித்தான் இருந்துட்டாங்க, கடினப்படுத்துறாங்க, தேவனை சோதிக்கிறாங்க, பரிச்சு பார்க்குறாங்க, இது அவருடைய கிரியைகளை கண்டும் விசுவாசிக்கல. அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அடுத்ததாக வழுவி போகக்கூடிய இருதயமுடைய ஜனங்களாக இருந்துட்டாங்க. தேவனுடைய வழியை அறியாதவர்களாகவும் அவருடைய தெய்வீக வழிநடத்தல்களை உணராதவர்களாகவும் இருந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக இருந்துட்டாங்க. ஆனாலும் பாருங்க, தேவன் அவங்கள அதிகமாக நேசிச்சார். ஸோ நமக்கும் அதே தான். கடின இருதயம் நமக்கு வேண்டாமே, மென்மையான இருதயம் தான் தேவன் கொடுத்துருக்கார். ஸோ கடின இருதயம் நம்மளுக்கு வேண்டாம். டு நாட் ஹார்டன் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ யாக்கோபு சொல்லும் பொழுது பாருங்க, யாக்கோபு 4:6 சொல்றாரு, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஸோ அந்த பெருமையுள்ள இருதயம் என்னாகணும், நமக்குள்ள குறையணும். கடினமுள்ள இருதயம் என்னாகணும், கரையணும். ஸோ மென்மையான இருதயம், மென்மையான இருதயமுடையவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா தேவன் அதிகமான கிருபை அளிச்சிருக்கிறார். நம்ம எங்க இருந்தோம் இதுக்கு முன்னால, இந்த அழைப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னால் நம்ம எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், அதை யோசிச்சு பார்க்கணும். ஆனா பாருங்க, தேவன் ஏதோ ஒரு வகையில இந்த அழைப்புக்குள்ள நம்மளை கொண்டாந்து இன்னைக்கு இவ்வளவு மேன்மையான சத்தியங்களுக்குள்ள நம்மளை நிறுத்தியிருக்கார் அப்படின்னா நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும். ஸோ அதான் பாருங்க, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஸோ எங்க அதிகமான கிருபை வருதோ அங்க பெருமை வரும். ஸோ அதுதான் சொல்றாரு, அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஸோ பெருமை அப்படிங்கிறது நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். ஸோ தாழ்மையுள்ள ஒரு மனநிலை நம்மளுக்கு தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ தாழ்மையுள்ள இருதயம் நம்மளுக்குள்ள வரணும் அப்படின்னா கடினமுள்ள இருதயம் வெளியே போகணும். ஸோ நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது இன்றைய ஒரு பாடத்தினுடைய சாராம்சமாக இருக்கு. ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.